நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் வாஷிங் மிஷின் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வேறு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மிஷின் ஆன் பண்ணி ரன் பண்ணும்போது தண்ணி வந்து ஓஸ் வழியாக வெளியே போகாமல் ஃபுல்லாகவே வந்து கீழ் வழியாக அப்படியே கீழே பொதன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த மாதிரி பிரச்சனையும் நடக்கும். புது மிஷினில் மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வராது. பழைய மிஷினில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இந்த பிரச்சனை வருதுங்கிறத வந்து பின்னாடி நம்ம கேப்பை கழட்டிட்டு என்னென்னு பார்ப்போம். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வந்து பேக் டோரை வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு. இதில் வந்து மெயினாக வந்து பின்னாடி டப்போஸ்னு வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்முக்கும் உங்களோட அவுட்லெட் டோஸுக்கும் வந்து இன்டர்மீடியட் கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரலில் இருக்க அந்த மிஷின் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த 4 ஸ்ப்ரிங்கில் தான் வந்து லோடாகி உட்காந்துருக்கும். அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஷேக் ஆகும். ஷேக் ஆச்சுன்னா இப்போ புது மிஷின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பழைய மிஷின் ஆகும்போது நமக்கு நாளடைவில் அந்த பேஸ்ட் வந்து டெம்பர் வந்து லூஸ் ஆகிரும். பேஸ்ட்டோட இது தன்மை போயிடும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி கலந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மேலே மாட்டி விட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் பிரச்சனை வராது. மற்றபடி இது இங்கே சைடில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து சென்சார் ஓஸு. இது கலந்தாலும் உங்களுக்கு தண்ணி உள்ளே வரும்.